Hi students, today we are going to see Economics Unit 1 Production. Today we are going to see Unit 1 Production. Production என்னது உற்பத்தியை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். In this lesson, the learning objectives are to acquire ourselves with the knowledge, to know the meaning of production, to understand the types of production, to know the types of factors of production, to understand the characteristics of factors of production. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷன் நம்மளோட மீனிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த லெசனில். அதுக்கப்புறம் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு எத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து உருவாகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறமேட்டு அந்த ஃபேக்டர்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் இந்த லெசனில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரெண்டு பசங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்கில் உட்காந்து சுகர் கேன் கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக வந்து அங்கிள் என்ன கேட்குறாரு, டியர் சில்ட்ரன், டு யூ நோ வாட் ஆர் த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த சுகர் கேன்? உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கிள் தே மேக் சுகர் கேன்லேருந்து சுகர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் வரும் சொன்ன உடனே அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒன் டே யாழினி அண்டு அங்கிள் என்ன சொல்கிறாரு, டு யூ ரைட், யூ ஆர் ரைட், டு யூ நோ ஹவு தே ப்ரொடியூஸ் சுகர் ஃபார் அவர் கன்சியூம்ஷன்ஸ்? யாழினி, நோ அங்கிள், பட் இஃப் யூ டெல் அஸ் வி வில் நோ அபவுட் இட் அங்கிள். ஓகே, ஐ ஷால் டெல் யூ அண்ட் யூ டர்ன் மஸ்ட் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் இட். ஓகே அங்கிள், தேங்க்யூ. என்ன சொல்கிறாரு, நான் வந்து சுகர் வருது அப்படின்னா, சுகர் எப்படி வருது தெரியுமா, அது எப்படியெல்லாம் செய்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. He began saying, sugarcane is produced in the agriculture field. This is the primary productions to get sugar. We take sugarcane to the sugar factories. Using the machine we produce sugar. என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு ப்ரைமரி ப்ரொடக்ஷனு. சுகர் கேனை வந்து எடுத்து சுகரை தயாரிக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து அக்ரிகல்ச்சரில் தான் ஃபஸ்ட்டு இது ரா மெட்டீரியல் அப்படின்றாரு. ஸோ ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்னால் அது சுகர் கேன், அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, சுகர் இந்த மாதிரி தான் ஒரு பொருளாக செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. There are two main activities in the economic productions and consumptions. Similarly, there are two kinds of people, producer and the consumers. Well-being is made possible by efficient productions and by the interactions between producer and the consumer. ப்ரொடியூசர்னால் யார், உருவாக்குறாரு, உற்பத்தி பண்ணுறவரை ப்ரொடியூசர் சொல்லுவோம். கன்சியூமர்னால் அதை நுகர்வோர், அதாவது நம்மலாம் இல்லையா, யார் வந்து உற்பத்தி பண்ணுறவங்களும் அதை உற்பத்தி எதுக்கு பண்ணுறாங்க, பயன்படுத்துறதுக்காக தான். ஸோ பயன்படுத்துறதும் பயனாளரையும் உற்பத்தியாளரையும் தான் என்ன சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட அந்த இதுதான் என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அதுக்காக ஏற்படுற ப்ரொடக்ஷன்ஸ், அது என்னோடய பாசிபிள்ஸு. அதில் மெயினானது ரெண்டு அப்படி சொல்லிட்டு கன்சியூமரும் ப்ரொடியூசர் தான் மெயினான. கன்சியூமர் கேன் பி போத் கன்சியூமர்ஸ் ஆஃப் த ப்ரொடியூசர் அண்டு சப்ளையர் டு த ப்ரொடியூசர். கன்சியூமர் வந்து என்னது, அவர் வந்து கன்சியூமராகவும் இருப்பார், அட் த சேம் டைம் அது சப்ளையர், நம்ம அதை வாங்குகிறோம் இல்லையா, அந்த இன்னொரு இடத்துக்கு அதை ரெஃபர் பண்ணுவோம், இன்னொருத்தவங்க வாங்குவாங்க, அந்த மாதிரி ஒரு சப்ளையராகவும் நம்ம இதில் ஆக்ட் பண்ணுறோம். த கஸ்டமர்ஸ் வெல்பீயிங் அரைசஸ் ஃப்ரம் த commodities they are buying and supplies. Well-being is related to the income and receiving the compensations for the productions. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பொருளை விற்றா நமக்கு என்ன கிடைக்கும், அதுலேருந்து கொஞ்சம் காம்பன்சேஷன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எக்கனாமிக் டெவலப் பண்ணிக்கலாம். மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் வேரியஸ் மெட்டீரியல் இன்புட் அண்ட் த immaterial input in order to make something for consumptions. த அவுட்புட். என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன்னா வந்து ஒரு ப்ராசஸ். அது வந்து என்னது, ஒரு மெட்டீரியலை வந்து நமக்கு தேவையான ஒரு மெட்டீரியலாக உருவாக்கி அதை நுகர்வோராக மாற்றி வெளியே வர்றது என்னது, ப்ரொடக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் த ஆக்ட் ஆஃப் த கிரியேட்டிங் அண்ட் அவுட்புட் அ குட் ஆர் சர்வீஸ் விச் ஹஸ் வேல்யூ அண்ட் கான்ட்ரிபியூட் டு த unity of individuals. The production is economic refer to the creation of those goods and services which have exchange value. It means the creations of the utilities. இப்போ என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் வந்து ஒரு எக்கனாமிக் பவர் கொடுக்குறது, அட் த சேம் டைம் நம்மளுடைய டீட்ஸ், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் அது ப்ரொடக்ஷன்ஸு.
நமக்கு தேவையானதை உருவாக்கி அதை நம்ம என்ன பண்ணுறோம், யூட்டிலைஸ் பண்ணுறோம். டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைமரி ப்ரொடக்ஷன்ஸ், செகண்டரி ப்ரொடக்ஷன்ஸ், டெரிட்டரி ஆர் சர்வீஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த 3 டைப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்னது, ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி ப்ரொடக்ஷன்ஸ். இந்த 3 டைப்பில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரொடக்ஷன்ஸ். Primary productions is carried out of extractive industries like agriculture, forestry, fishing, mining and oil extractions. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி ப்ரொடக்ஷனில் என்னென்ன வருது, அக்ரிகல்ச்சரு, ஃபாரஸ்ட்ரி, வுட்டு சம்மந்தமானது, அக்ரிகல்ச்சர்லேருந்து நமக்கு கிடைக்கிறது, அப்புறமேட்டு இந்த தண்ணி சீலேருந்து வர்றது, இயற்கையாக நமக்கு கிடைக்கிறது, சுரங்கங்கள்லேருந்து எடுக்கிறது, ஆயில், இதெல்லாம் வந்து என்னது primary production. Secondary production, this is includes production in manufacturing industries, turning out semi-finished and finished goods from raw materials and intermediate goods, conversion of goods. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு ரா மெட்டீரியலை எடுத்து நமக்கு முடிச்சு கொடுத்தது என்ன பண்ணுவாங்க, புதுசாக அதை வந்து இப்போ கரும்பு வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்து அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, சுகர் கேன் எடுத்துகிட்டு போய் சுகர் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் போட்டு அது இது பண்ணும்போது அது என்ன ஆகுது, ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்ஷனாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குது, மைனிங், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே என்ன ஒரு இது சார்ந்தது, இதெல்லாம் வந்து என்னது ப்ரைமரி ப்ரொடக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், பில்டிங்கு, காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து என்னது செகண்டரியில் வருது. flows in bread or iron ore into the finished steel. They are generally described as manufacturing and the constructions industries, such as the manufacturing of cars, furnishing, clothing and chemicals, as also engineering and building. ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங், பில்டிங்கு, காட்டன் இண்டஸ்ட்ரீஸு, அதெல்லாம் இண்டஸ்ட்ரியஸில் வர்றது எல்லாமே என்னது செகண்டரி ப்ரொடக்ஷன்ஸ். Next example, primary sector and secondary sector productions. Cotton, primary sector, cotton. Industry, secondary sector, cloth production. ஸோ காட்டன் வந்து என்னது, நமக்கு பருத்தி வந்து ப்ரைமரியில் கிடைக்கிது, ஏன்னா அது விவசாயம் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஆனால் அது வந்து நமக்கு க்ளோத்தாக வரணும், ஒரு நூலாக வரணும், நம்ம என்ன பண்ணுறோம், இண்டஸ்ட்ரியலில் போய் அது ஒரு நூலாக திரித்து நமக்கு வரும்போது தான் அது இண்டஸ்ட்ரியலாக வருது. ஸோ காட்டன் வந்து என்னது ப்ரைமரி செக்டரு, அதை வந்து உருவாக்குற அந்த கிளாத்திங் ப்ரொடெக்ஷன் வந்து என்னது செகண்டரி செக்டர். அதே மாதிரி தான் அயன் ஓர் ப்ரைமரி செக்டர் பார்த்தா அயன் இண்டஸ்ட்ரீஸ், அயன் வந்து எடுக்கிறாங்களே சுரங்கத்துலேருந்து, அதுக்கப்புறமேட்டு செகண்டரி செக்டர்னா அது மெட்டீரியலாக உருவாக்குறாங்க இண்டஸ்ட்ரியலில், அதுதான். அதே மாதிரி வீட் ஃப்ளோர், வீட் வந்து நமக்கு என்னது வீட்டாக கிடைக்கிது, அதை பிரெட்டாக ஃபுட் ஐட்டமாக மாற்றுறது என்னது செகண்டரி செக்டர். நெக்ஸ்ட்டு territory products. Industries in the territory sector produce all those services which enable of finishing goods to be put in the hands of consumers. In fact, these services are supplied to the firm in all types of industries and directly to consumers. Examples cover distributive trades, banking, insurance, transport and communications, government services such as law, administration, education, health and defense are also included. So territory வந்து என்னது சர்வீஸ் ப்ரொடக்ஷன்ஸ், அது வந்து என்னது சர்வீஸ் செக்டர், நமக்கு தேவையான மக்களுக்கு தேவையான சர்வீஸை செய்யறது, அதுதான் வந்து டிஃபென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, போலீஸ், மிலிட்ரி, அவங்கெல்லாம் நமக்கு என்ன பண்ண பாதுகாப்பு தராங்க. பேங்கிங், நமக்கு தேவையான இன்கம் இதை வந்து எடுக்கிறது, சேவிங்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு பேங்கிங். எஜுகேஷன் வந்து என்னது டீச்சர், நாலேஜ் வளர்க்குறது இல்லையா, அது வந்து ஒரு வகையான ப்ரொடக்ஷன் தான், நமக்கு கெயின் தான். ஆனால் அது என்னது டெரிட்டரி சர்வீஸில் வரும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ஹியூமன் ஆக்டிவிட்டி கேன் பி broken down into two components, productions and consumers. Where when there is production, a process of transformation take place. Inputs are converted into an output. The inputs are classified and refers to as land, labor and capital. Collectivity, the inputs are called factors of production. So factors of production என்னது, ஒரு இன்புட், ஒரு ரா மெட்டீரியல் சாதாரணமாக இருக்கிற ஒரு இன்புட்டை நம்ம அவுட்புட்டாக மாற்றும் போது அதை வேறு விதமாக கொண்டு போகிறோம் இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க இன்புட் அவுட்புட். இது ரெண்டுத்துக்கு நடுவில் யார் யார் என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத அதில் ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க.
அதில் ஃபஸ்ட்டு என்ன வருது, லேண்டு, நெக்ஸ்ட்டு லேபர், அப்புறமேட்டு கேபிட்டல், அதுக்கப்புறமேட்டு கலெக்டிவிட்டி ஆஃப் த இன்புட்ஸு ஃபேக்டர்ஸு. ஸோ லேண்டு நம்ம அதை செய்யறதுக்கு தேவையான அடிப்படையான லேண்டு, அது செய்கிறவங்க வந்து லேபர்ஸு, அப்புறமேட்டு அதுக்கு முதலீடு பண்ணுற கேபிட்டல், இது எல்லாமே சேர்த்து கடைசியாக குட்ஸாக வெளியே வர்றது இல்லையா, அவுட்புட்டு, அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் அண்டு டிரைவர் ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ்ல என்ன பண்ணுறாங்க, 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அது ப்ரைமரி ஃபேக்டர்ஸ். ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் லேபர், தேர் ஆர் நேச்சுரலி கிவன் அண்ட் விதவுட் தெம் நோ குட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ். ஸோ லேண்டும் லேபரும் வந்து என்னது ப்ரைமரி ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. டிரைவ்டு ஃபேக்டர்ஸ் ஆர் கேபிட்டல் அண்ட் த ஆர்கனைசேஷன்ஸ். கேபிட்டல் அதை முதலீடு, ஆர்கனைசைஸ் பண்ணுறது வந்து என்னது டிரைவ்டு ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. தீஸ் டிரைவ்டு ஃபேக்டர்ஸ் when combined with the primary factors of the productions rise total production. ஸோ இந்த ப்ரைமரி ஃபேக்டர்ஸும் டிரைவ்டு ஃபேக்டர்ஸும் ஒன்று சேர்ந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்குது, ஃபேக்டர்ஸோடைய நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கிடைக்குது அப்படி சொல்கிறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ், லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இது 4 சேர்ந்தது தான் அது ப்ரொடக்ஷனுடைய ஃபேக்டர்ஸ். அதில் ப்ரைமரின்னு பார்த்தீங்கன்னா லேண்டும் லேபரும், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டிரைவ்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஆனால் 4 சேர்ந்தது தான் அது ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Fourth factor is required. Goods and services do not produce themselves but need some conscious thought process in order to plan or implement manufactures. This thought process is often called entrepreneurships and organizations. So நம்மளுடைய இது ப்ரைமரி ஃபேக்டர்ஸும் டிரைவ்டு ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் ப்ரொடக்ஷன்ஸை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அந்த ஃபேக்டர்ஸ், ப்ரைமரி ஃபேக்டர்ஸும் டிரைவ்டு ஃபேக்டர்ஸும் என்னென்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். பார்த்தோம் இல்லையா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்னது, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லேண்ட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆல் தோஸ் நேச்சுரல் resources or gifts of nature which are provided free to man. land வந்து நமக்கு என்னது, நம்ம யாரும் காசு போட்டு நம்மளா உருவாக்குறது கிடையாது. ஆல்ரெடி அது வந்து என்னது ஒரு நேச்சருடைய கிஃப்ட் தான் லேண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. It includes within itself several things such as land surface, air, water, minerals, forests, rivers, lakes, seas, mountains, climate and weather. இந்த லேண்டில் இந்த இதெல்லாமே, இந்த சர்ஃபேஸ் எல்லாமே, சர்ஃபேஸு, ஏர், வாட்டர், மினரல், இது எல்லாமே வந்துடும் சொல்கிறாங்க. thus the land includes all things that are not made by man. கண்டிப்பாக லேண்ட் வந்து மனுஷனால் உருவாக்க முடியாது. அது வந்து என்னது, கடவுளால் ஆல்ரெடி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்டு. ஸோ லேண்டு வந்து ஒரு மெயின் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்டு. Land is the free gift of nature. நமக்கே தெரியும் இல்லையா, free gift of nature. Man has to make effort in order to acquire other factors of productions. But to acquire land, no human efforts are needed. Land is not the outcome of human labor. Rather, it exists even longer before the evolutions of men. Next, land is the fixed in supply. நமக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னா அது வந்து அது ஃபிக்ஸடாக தான் இருக்கும் இல்லையா, அதை நம்ம மாற்றலாம் முடியாது. ஸோ த டோட்டல் குவாலிட்டி ஆஃப் த லேண்ட் டஸ் நோ அண்டர்கோ எனி சேஞ்ச். நெக்ஸ்ட் லேண்ட் இஸ் இம்பெரிஷபிள். ஆல் மேன் மேட் திங்ஸ் அன்பெரிஷபிள் அண்ட் மே ஈவன் இன் த எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ லேண்ட் வந்து அது இம்பெரிஷபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட் ஆஸ் சம் ஒரிஜினல் இன்ஸ்ட்ரக்டபிள் பவர்ஸ். லேண்டுக்குரிய ஆல்ரெடி ஏற்கனவே என்ன இருக்கும், சில இதெல்லாம் இருக்குது, குவாலிட்டிலாம் இருக்குது. தேர் ஆர் சம் ஒரிஜினல் அண்ட் த இன்ஸ்ட்ரக்டபிள் பவர்ஸ் ஆஃப் லேண்ட் விச் மேன் கேனாட் டிஸ்ட்ராய். அதுக்கிட்ட இருக்க அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே என்ன பண்ண முடியாது, லேண்டுக்குரிய அந்த முக்கியமான தன்மைகளை யாராலும் மாற்ற முடியாது. லேண்ட் டிஃபர்ஸ் இன் fertility. The fertility of land differs on different pieces of land. ஸோ நம்ம ஆல்ரெடி ஜாகிரஃபிலலாம் பார்த்தோம் இல்லையா, fertility, இந்தந்த மண்ணுக்கு இந்தந்த பவர் இருக்குது, இந்த மண் வந்து
விவசாயத்துக்கு உதவும், இது கல்டிவேஷன் இந்த மாதிரி மவுண்ட்டு இதுக்கு உதவும். அந்த மாதிரி இது வந்து ஒரு டைப்பாக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இல்லைனாலும் வேறு வேறு விதத்தில் உதவும். ஆஸ் த கிஃப்ட் ஆஃப் நேச்சர் த இனிஷியல் சப்ளை ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் லேண்ட் இஸ் 0. நம்ம வந்து லேண்டை வந்து காசு போட்டு வாங்குறது இல்லை, அது வந்து ஏற்கனவே இருக்குது. லேண்ட் இஸ் த ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ். நமக்கு வந்து ப்ரைமரி ஃபேக்டர்ஸில் வந்து என்னது லேண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன் எனி கைண்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராசஸ் இன் வி ஸ்டார்டட் வித் அ லேண்டு. லேண்ட் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு தொழிலுமே செய்ய முடியாது. விவசாயம் பண்ணனாலும் லேண்டு தான் வேணும், இண்டஸ்ட்ரியல் பண்ணனாலும் நமக்கு லேண்ட் தான் வேணும். ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது நம்ம எடுக்க போகிறோம், இல்லை ஃபிஷ்ஷிங் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு டைப்புக்கும் ஃபஸ்ட்டே என்னது நமக்கு லேண்டு தான். த லேண்ட் இஸ் அ இம்மூவபிள். லேண்ட் வந்து நம்மளால் மூவ் பண்ணவே முடியாது. இந்த லேண்டை தூக்கி அங்கே வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண லேண்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. அது எந்த இடத்துல எந்த கண்ட்ரியில் எந்த பொசிஷனில் இருக்கோ அதே இடத்துல தான் இருக்கும். இட் கேனாட் பி டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். நம்ம எந்த இடத்துக்கும் அதை மாற்றி வைக்க முடியாது. அதுதான் லேண்டோடைய பவர். ஸோ இதெல்லாம் வந்து என்னது லேண்டோடைய கிளாசிஃபிகேஷன்ஸு. லேபர் நெக்ஸ்ட் வந்து என்னது டாபிக் லேபர். லேபர் இஸ் த ஹியூமன் input into the production process. Also, Alfred Marshall defines labor as the use of the body or mind partly or wholly with the view of secure and income path from the pressure derived from the work. ஸோ என்னது ஒரு ஒர்க்கு செய்யறதுக்கு மனதளவுலையோ இல்லை உடல் அளவுலையோ நம்ம மொத்தமாகவோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடம்பை அர்ப்பணித்து கொடுக்குறோம். அதுதான் வந்து என்னது லேபருடைய வேலை. த ஆடம் ஸ்மித் இஸ் த நோன் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னால் யார், ஆடம் ஸ்மித். இப்போ 3 டைப்பான இது ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிஷினரி ஒர்க், அதாவது மிஷினை வச்சு அதை ஆப்ரேட் பண்ணுற வேலை வந்து என்னது மிஷினரி ஒர்க்கு. அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல்ஸில் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ஒர்க். ஃபிசிக்கல் ஒர்க்னால் என்னது நம்ம உடல் உழைப்பு, விவசாயம் பண்ணுறது, அக்ரிகல்ச்சரு, ஃபிஷ்ஷிங்கு, அதெல்லாம் என்னது மைனிங்லாம் நேரத்தில் வரும், ஃபிசிக்கல் ஒர்க்கில் வரும். நெக்ஸ்ட்டு மைண்ட் ஒர்க். மைண்ட் ஒர்க்னால் சிஸ்டம் ஒர்க்கு, டீச்சிங்கு, அதெல்லாம் வந்து என்னதில் மைண்டில் வரும். நம்ம வந்து மைண்ட் ஒர்க் பண்ண. ஸோ இந்த மாதிரி 3 டைப்பான ஒர்க் இருக்குது. லேபர்லேயே 3 டைப்பான ஒர்க் இருக்குது. ஒன்று வந்து என்னது மிஷினரி ஒர்க்கு, இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கு, இன்னொன்று மைண்ட் ஒர்க். வி ஹாவ் 3 types of works. Characteristics of the labor. Labor is more perishable than other factors of the productions. It means labor cannot be stored. The labor of an unemployed worker is lost forever for that day when he does not work. Labor can either be postponed nor accumulated for the next day. It will perish once time in lost. It is lost forever. என்னது ஒரு லேபர் ஒரு நாளைக்கு போய் வேலை செஞ்சாதான் உங்களுக்கு என்னது அந்த உழைப்பு, அந்த லேபர் வந்து வேலை செஞ்சுருக்காங்க, அதுக்குரிய பலன் கிடைக்கும். அப்போ ஒரு நாள் அவர் செய்யலனா அவருக்கு என்ன கிடைக்காது, வேலை கிடைக்காது, அதுக்குரிய ஊதியமும் கிடைக்காது. லேபர் இஸ் அன் ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். அவர் வந்து என்னது ஒரு ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனுக்கு ஆக்டிவ். லேபர் இஸ் நாட் ஹோமோசோனிஸ் ஸ்கில் அண்ட் த டீஎக்ஸ்ட்ரேட்டிவ் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ ஒரு லேபருக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன், ஒரு ஸ்கில் வந்து என்னது இன்னொருத்தருக்கு இருக்காது, டேலண்ட் இருக்காது. அது வந்து வேரியேஷன், ஒருத்தருக்கு மாறுபடும். லேபர் கேனாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த லேபரர்ஸ். ஸோ லேபருடைய ஒர்க்கை வந்து லேபர்கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது. லேபர் இஸ் மொபைல். மேன் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். லோ பெய்டு ஆக்குபேஷன்ஸ் என்னது மூவபிள். லேபர் வந்து என்னது ஒரு மூவபிள். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். இங்கே கம்மி சம்பளம், இன்னொரு இடத்துல அதிக சம்பளம்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த இடத்த விட்டு போவாங்க. இண்டிவிஜுவல் லேபர் ஹேஸ் ஒன்லி லிமிட்டட் bargaining powers. He cannot fight with these employers. ஸோ ஒரு லேபர் வந்து என்ன பண்ணலாம், ஃபைட் பண்ணி சம்பளம் வாங்கலாமே ஒழிய அவருக்குரிய இது என்ன கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவராக எதுவுமே அவரோட லேபரை டிசைட் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பாங்க. Next, division of labors. The concept division of labors was introduced by the Adam Smith in his book An Enquiry into the Nature and Causes of Wealth of Nations. Division of the labor means dividing the process of productions into distinct and several component process and assigning each component in the hands of the labor or a set of laborers who are specialized in that particular process. என்ன சொல்கிறாங்க, டிவிஷன் ஆஃப் லேபர்ன்றத
அந்த இதை உருவாக்குனவர் யார்? ஆடம் ஸ்மித். இப்போ நார்மலாக லேபர்ஸில் யார் இருப்பாங்க? சூப்பர்வைசர் இருப்பாங்க, ஒர்க்கர் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் அவங்கவுங்க ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? லேபர்ஸை பிரிச்சுக்குவாங்க. Demerits of the division of labors. Repetitions of the same task makes labor to feel that the work is monotonous and stale. It skills the humility in him. Narrow specialists reduce the possibility of the labor to find alternative avenues of the employment. This results in increasing unemployment. என்ன சொல்கிறாங்க? ஒரு ஒர்க்கை வந்து ஒருத்தர்கிட்ட இப்போ பிரித்து கொடுக்கும்போது என்ன பண்ணுவார்? சூப்பர்வைசர் ஒர்க் தான் பண்ணுவார். அவரால் ஆப்ரேட்டர் ஒர்க்கோ இல்லை மற்ற அதுக்கு இறங்கி செய்ய முடியாது, அதுக்கு மேலே செய்ய முடியாது. மேனேஜர் ஒர்க். ஸோ இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறதுல அவங்க ஒர்க்குன்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்க? குறுகிய எண்ணத்தோட குறுகின மனப்பான்மையோடு இருந்துடுறாங்க. ஆல்டர்னேட்டிவாக யோசிக்கிற தன்மை வந்து அவங்களுக்குள்ளே என்ன ஆகிடும்? குறைஞ்சிட்டு போகுது. இதனால் என்ன ஆகுது? அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது. இப்போ அவரோட ஸ்கில்லில் இருந்தாருன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஒர்க்குக்கு தான் அவர் திருப்பி போவாரே ஒழி அவர் வேறு எதுக்கு என்ன அப்கிரேட் ஆக மாட்டார் சொல்கிறார். Reduce the growth of the handicraft and the workers loses the satisfaction of the having made of the community full. ஸோ லேபர்ஸ் என்ன பண்ணுறாங்க? அந்த ஹேண்ட் ஒர்க்கு அந்த இதெல்லாம் வந்து என்னது? அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படி சொல்கிறாங்க. மெரிட்ஸ் ஆஃப் த டிவிஷன் ஆஃப் த லேபர்ஸ். இட் இம்ப்ரூவ்ஸ் எஃபெக்ஷியலி ஆஃப் லேபர் வென் லேபர் ரிப்பீட்டட் டூயிங் த சேம் டாஸ்க். என்ன சொல்கிறாங்க? மெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் அதே வேலையை திருப்பி செய்தால் அவர் என்ன பண்ணிவிடுவார்? அந்த வேலையில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிடுவார். Facilities to use of the machinery is productions resulting in inversions. Example, Morse telegraphic codes. என்ன பண்ணுறோம்? நம்ம அதே விஷயத்தை பண்ண நம்ம அதில் இருக்கிற ஸ்கில்லு ஒரு சில இதில் என்ன பண்ணுவோம்? டேக்கிள்ஸ் கற்றுக்குவோம். ஸோ இப்படி பண்ணால் இது இப்படி ஃபாஸ்ட்டாக முடியும், இது இப்படி பண்ணால் இப்படி ஸ்லோவாகும் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய ஐடியாஸ்லாம் நம்ம நிறைய என்ன பண்ணுவோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணி புதுசாக அதில் கற்றுக்குவோம். டைம் அண்டு மெட்டீரியல்ஸ் ஆர் புட் டு த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் யூஸ். மெட்டீரியல் ஆகட்டும் டைம் ஆகட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டாக சேவ் பண்ணி இந்த நேரத்துக்குள்ளே இவ்வளோ முடிச்சிடணும், இதை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கால்குலேஷனாக பண்ணுவோம் இந்த மாதிரி டிவிஷன் லேபர்ஸ் இருந்தால். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து என்னது? கேபிட்டல். கேபிட்டல் இஸ் த மேன்மேட் ஃபிசிக்கல் குட்ஸ் used to produce other goods and services. In the ordinary language, capital means money. கேபிட்டல்னாலே மணி தான் இல்லையா? ஒரு முதலாளியுடைய இது கேபிட்டல். யாராவது ஒருத்தர் வந்து கேபிட்டல் கொடுக்காம எந்த ஒரு முதலீடும் போடாமல் அவங்களால என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு தொழிலையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ கேபிட்டல் மீன்ஸ் மணி. In economics, capital refers to that part of man-made wealth which is used for further productions and wealth. மனுஷனாக உருவாக்குற வெல்த்தை வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு கேபிட்டலாக முதலீடாக வச்சு செய்யறதா என்ன சொல்கிறாங்க? கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டல் இஸ் த பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். கேபிட்டல் இஸ் த மேன்-மேட். Capital is not an indispensable factor of productions. Capital has the highest mobility. Capital is protective. Capital lost over time. Capital involves present sacrifice to get future benefit. என்ன சொல்கிறாங்க? ஒரு முதலாளி வந்து என்ன முதல்ல அவர் ஆசையாக ரொம்ப விருப்பப்பட்டு அந்த வேலையை ப்ரொடக்ஷனில் இறங்குவார். அதுக்கப்புறம் அது வந்து கேபிட்டல் நம்ம காசு போடுறது நம்மளுடைய மேன்மேடு. இதில் வந்து என்னது? நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இது ஹையஸ்ட்டாகவும் போகலாம், லோயஸ்ட், அது நம்மளோட விருப்பம். அதே மாதிரி லாஸ்ட் நம்ம கேபிட்டல் வந்து என்ன பண்ணுறோம்? ப்ரெசண்ட்டில் வந்து நமக்கு அது பெனிஃபிட் கொடுக்குது. கஷ்டமாக இருந்தாலும் அது ஃப்யூச்சரில் ஒரு பெனிஃபிட் கொடுக்குன்ற தைரியம். நம்ம ஒரு கேபிட்டல் போடும்போது நம்ம அதுக்கு டைம் எல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ கேபிட்டலில் இந்த இதெல்லாம் இருக்குது. ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல்ஸ். ஃபிசிக்கல் கேபிட்டல் ஆர் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் மிஷினரி, டூல்ஸ், பில்டிங். இதெல்லாம் வந்து என்ன? ஃபிசிக்கல் கேபிட்டல்ஸ். மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் எதாவது வச்சு பண்ணுற கேபிட்டல் வந்து என்ன சொல்கிறாங்க? ஃபிசிக்கல் கேபிட்டல் சொல்கிறாங்க. மணி கேபிட்டல் ஆர் மானிட்டரி கேபிட்டல்ஸ். பேங்க் டெபாசிட், ஷேர்ஸ் அண்டு செக்யூரிட்டிஸ். இன்னொரு கேபிட்டல் வந்து என்ன? இன்னொரு முதலீடு என்ன சொல்கிறோம்? மணி கேபிட்டல். இன்னொன்று ஹியூமன் கேபிட்டல் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் எஜுகேஷன், ட்ரைனிங் அண்டு ஹெல்த்து. நம்மளோட ஹெல்த்து, இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஜுகேஷன்ஸில் நம்ம கொடுக்குற ஆர்வம், நம்ம கற்றுக்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து என்னது? ஒரு முதலீடு தான். நம்மளோட நாலேஜ் இருந்தால் அது கூட நமக்கு என்னது? ஒரு முதலீடு தான். அதனால தான் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் நல்லா படித்து பெரிய வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த என்டர்பிரியனர். என்டர்பிரினர் யார்? முதலாளி. ஒரு முதலாளிக்கு என்னென்ன இது இருக்கணும் அப்படின்னா ஐடென்டிஃபையிங் ப்ராஃபிட்டபிலிட்டி, இன்வெஸ்ட்மெண்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
deciding the locations of the productions unit, making inversions, deciding the reward payments, taking risk and facing uncertainties. ஸோ ஒரு என்டர்பிரைஸஸாக நீ ஒரு முதலாளியாக இருக்கணும், ஒரு தொழிலதிபராக இருக்கணும், முதல்ல என்ன இருக்கணும் உனக்கு, நம்ம எதில் போய் நம்ம எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதில் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த ப்ராஃபிட் பண்ணுற இடம் இது, இப்போ எந்த இடத்துல அதிகமாக தேவைப்படுதோ எந்த பொருள் அங்கே தான் என்ன பண்ணணும், அந்த கம்பெனியை வைக்கணும், தேவைப்படாத இடத்துல வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன் பார்க்குறது, அதில் புதுமையாக நிறைய விஷயங்களை செஞ்சு மக்களை கவர் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு பேமெண்ட்டு ரிவார்டு அந்த மாதிரி அவங்களுக்கு லேபர்ஸ்க்கு கொடுக்குற இதில் அவங்க இம்ப்ரூவ் ஆகலாம். அதுக்கப்புறம் ரிஸ்க்கு, ஒரு சில நேரத்தில் லாஸ் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவருக்கு இருக்கணும். த என்டர்பிரியர் இஸ் அ person who combines the different factors of the productions, land, labor and capital. It is the right proportions and initiates the process of the productions and also bear the risk involved in it. The land, labor, capital இது மொத்தத்துக்கும் சேர்த்து யார், இந்த தொழிலதிபர் தான். இவங்க போடுற அந்த ப்ராஃபிட் லாஸ் ஆகுறதோ இல்லை அது என்னது அதில் இருக்கிற எல்லா ரிஸ்க்கும் அவங்களுடைய ஓடுது. ஸோ இவர் தான் மெயினாக இந்த மொத்த ப்ரொடக்ஷனுடைய மெயின் காசுன்னு பார்த்து யார், என்டர்பிரியனர். The entrepreneur is also called the organizer. In modern times called the changing agent of the society. ஒரு சொசைட்டியே மாற்றுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறவர் தான் யார் சொல்கிறோம், என்டர்பிரனர். அப்படின்னா யார், ஆர்கனைசர், மொத்த தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வெல்த்தி பர்சன்ஸ் அவங்கள தான் என்ன சொல்கிறோம், என்டர்பிரனர் சொல்கிறோம். So children, we have finished. Students, now let us see the recap of this lesson. Production is a process of combining various material inputs and immaterial inputs in order to make something for consumption. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடக்ஷனுங்கிறது என்னது, ஒரு காம்பினேஷன் அதாவது மெட்டீரியலும் இம்மெட்டீரியலும் சேர்ந்து இப்படி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது என்னது, ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், யூட்டிலிட்டி மீன்ஸ் வாட்ஸ் satisfying power of a product. Utilities are in the nature of form, utility, time, utility, place, utility. So utilities என்னது, நேச்சராக ஒரு ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, அந்த மாதிரி நம்ம பயன்பாடு எப்படியெல்லாம் எந்தெந்த விதத்துலலாம் நம்ம நேச்சர் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது, ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. தேர் ஆர் 3 types ஆஃப் ப்ரொடக்ஷன்: ப்ரைமரி ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்ஷன், டெரிட்டரி ஆர் சர்வீஸ் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்ணுறோம், 3 types பிரிச்சிருக்கோம். ஒன்று என்னது, ப்ரைமரி, செகண்டரி அண்டு டெரிட்டரிங்கிறது சர்வீஸ் ப்ரொடக்ஷன் அப்படி சொல்லி பிரிச்சிருக்கோம். ஆல்ரெடி லெசனில் நம்ம ரொம்ப டீப்பாக ப்ரைமரி ப்ரொடக்ஷன் அண்டரில் என்னென்ன வரும், செகண்டரியில் என்ன வரும், டெரிட்டரியில் என்ன வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ப்ரொடக்ஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், இன்புட்ஸ் ஆர் கால்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். Factors of production: land, labor, capital, organization. The concept division of labor was introduced by the father of economics, Adam Smith, in his book An Inquiry into the Nature and Causes of Wealth of Nations. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு இன்புட், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்புட் பண்ணுறது அது ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க, ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த ஃபேக்டர்ஸுக்கு ஒரு தேவையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு மெயினான ஃபேக்டர்ஸு: லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இந்த டைப்ஸ்லேயே என்னது, டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ். இதில் இதை பற்றி டீட்டெயிலாக யார் கொடுத்துருக்கா, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்கிற ஆடம் ஸ்மித் அவருடைய புக்கு An Inquiry into the Nature of Causes of Wealth of Nations அப்படிங்கிற புக்கில் அவர் ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், we have completed the lesson here. Study well and understand the lesson. Thank you, children.